முஃப்லிஸ்னா யாருன்னு அல்லாஹ்வோட தூதர் கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட. அப்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யாரிடம் திருகம் இல்லையோ யாரிடம் தினார் இல்லையோ அவர்கள் தான் முஃப்லிஸ். முஃப்லிஸ்னா திவாலானவன் அர்த்தம். ஒன்றுமே இல்லாமல், நம்ம தமிழில் சொல்ல போண்டியாக போச்சு, அவன் எல்லாம் லாஸ் ஆகிட்டான், இன்னும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோம்ல, இதுக்கு தான் என்ன செய்கிறது முஃப்லிஸ்ன்னு சொல்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்ல இல்லை யாரிடம் தினார் இல்லையோ யாரிடம் திருகம் இல்லையோ அவங்க முஃப்லிஸ் இல்லை. யார் தெரியுமா அப்படி கேட்டவன் அல்லாஹ்வின் தூதரை நீங்களே சொல்லணுன்னு. ஒரு மனிதன் இருப்பான், அவன் மறுமையில் சொர்க்கத்துக்கு செய்வதற்கான நன்மையோடு வந்துருப்பான். ஆனால் இந்த பூமியில் அவன் செய்த தவறுகளினால் அவன் மீது அடுத்தடுத்து ஒருத்தர் தொடர்புடைய வழக்குகளினால் அவனுடைய நன்மைகளை ஒவ்வொருத்தருக்காக எடுத்து கொடுக்கப்பட்டு இறுதியில் கொடுப்பதற்கு நன்மை இல்லாத சூழ்நிலை வரும்பொழுது வழக்கு தொடர்ந்தவனுடைய தீமையிலிருந்து இவனுக்கு சுமத்தப்பட்டு சொர்க்கம் செல்வதற்கு பதிலாக நரகம் சென்று விடுவான். இவன் தான் முஃப்லிஸ்னாங்க. இதை காட்டுட்டா சஹாபாக்கள் செஞ்சாங்க, அப்படியே அடங்கிட்டாங்க. அடுத்தால அவங்க தேவையில்லாத பேசுறதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்போ இது முஃப்லிஸ். முஸ்லீமாக இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் செஞ்சிருந்த கொஞ்சம் நெஞ்சம் அமல்களை எங்கே இழந்துருவாங்க, இழந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க நேராக எங்கே வந்துடுவாங்க, இங்கே பாருங்க, இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? காஃபிரு. இது என்னது, நேர நரகம். இது என்னது, ஃபர்சக். இங்கே பாருங்க, முஃப்லிஸானவர் என்ன செய்வார், நேராக இங்கே தான் வருவார். இங்கே வந்து ஃபர்சக் அனுபவிச்சுட்டு எங்கே போயிடுவார், நரகத்துக்கு போயிடுவார். காஃபிரும் ஃபர்சக்குள்ளே நரகத்துக்கு போயிடுவான். முஸ்ரிக்கும் எங்கே வந்துடுவான், ஃபர்சக்கு வந்துட்டு நரகத்துக்குள்ளே போயிடுவான். அப்போ இது எல்லாமே இது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாத ஒரு கேட்டகரி இருக்கான். யார் தெரியுமா? அவன் முனாஃபிக்கு. இவன் பார்ப்பதற்கு எப்படி இருப்பான், முஸ்லீம் மாதிரியே இருப்பான். பார்ப்பதற்கு எப்படி இருப்பான், முஸ்லீம் மாதிரியே இருப்பான். ஆனால் இவன் எங்கே தான் போவான், இவன் தொழுதுப்பான், நோம்புலாம் வைப்பான், முஸ்லீம்களோட சேர்ந்தே இருப்பான். ஆனால் இவன் உண்மையான ஈமான் கொண்டவன் கிடையாது, முனாஃபிக். அப்போ இவனும் எங்கே தான் போயிடுவான், இவனும் நரகத்தை தான் போவான். இவனுக்கும் ஃபர்சக் இல்லாமல், ஃபர்சக் என்பது இந்த பூமியில் பிறந்த அத்தனை மனித உயிர்களுக்கு என்ன இருக்குது, ஃபர்சக் இருக்குது. அதில் ஒன்று தான் இங்கே இருக்குது ஃபர்சக். இதுவும் ஃபர்சக்கு தான். ஏன் ரெண்டு இடமா பிடிச்சிருக்கிறோம்னா, இதெல்லாம் நரகத்து போகக்கூடியவங்களுக்கு தனியாக ஒரு கேட்டகரியும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் நேர மூமின்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இந்த பண்புகளிலே போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே நம்ம என்ன ஆயிருந்தோம், மரணிச்சிருந்தோம். இங்கே பிறந்தோம், முஸ்லீம் என்ற இடத்துக்கு வந்தோம், மூமின் என்ற இடத்துக்கு வந்தோம். அதில் பல நன்மைகளை பல தரஜாக்களை அடைஞ்சோம். இறுதியில் என்ன செஞ்சுட்டோம், நம்ம மரணம் அடைந்தோம். மரணம் படைஞ்சு எங்கே வந்துடுவோம், ஃபர்சக்கு போயிடுவோம். இது என்னது, சுவனம், சொர்க்கம். இது அங்கே போயிடுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஷஹீது. இவங்க யார், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்து அல்லாஹ்வுக்காக உயிரிழத்தவங்க. இவங்களுக்கு என்ன கிடையாது, ஃபர்சக் கிடையாது. இவங்க நேர சொர்க்கத்துக்கு முதல்ல என்ன செஞ்சுருவாங்க, பறவை, ஒரு பச்சை நிற பறவையில் அவங்க ரூகை வச்சு சொர்க்கத்தில் இருப்பாங்க. மீண்டும் மகசர் மயானத்தில் எல்லாரையும் கூட்டும் பொழுது அவங்க எங்கே வந்துடுவாங்க, அவங்களுடைய சொந்த உருவத்தில் மகசரில் விசாரிக்கப்படுவாங்க. அப்போ அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும். அவங்களுக்கு யாருக்காக கடன் பட்டிருந்தால் அதை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் சம்மந்தம் பண்ண மாட்டான். கடன் பட்டவங்க மன்னிக்காத அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால் கடன் என்பது சகிதையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் கடன் விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்போ இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியணும். அதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சில விஷயங்களை இதோட சேர்த்து என்ன செய்வோம், நாம் பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 2:125 2:125 நிறைய இடங்களில் நம்மளுக்கு பல பெயர்கள் கிடைக்கும். நிறைய இடங்களில் நமக்கு என்ன செய்யுது, பல பெயர்களை எல்லாம் வச்சுக்கிட்டே வரான். அதில் எல்லாத்துலேயுமே நம்ம இடம் பெறக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவாங்க, இதா ஜாலல் பைத்த மசாபத்தலில் நாசி வ அம்னா வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம சொல்லன் வ அஹிதத்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில அன் தஹ்ஹிர பைன லி தாயிஃபீன வல் ஆஃபீன வல் ஆகிஃபீன வ ருக்கை வ சுஜூத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தில் சொல்கிறான்,
அழகான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இப்ராஹிமிடமும் அவருடைய மகனாகிய இஸ்மாயிலிடமும் என்ன செஞ்சோம், ஒரு விஷயத்தை வாக்குறுதி வாங்கணும். என்ன தெரியுமா? நீங்கள் இந்த பள்ளி என்ன செய்யுங்க, சுத்தமாக வைத்திருங்க. யாருக்காக அப்படின்னு சொன்னால், இந்த பள்ளியில் வந்து தங்குவார்கள். பள்ளியில் எப்போ தங்குவோம் நம்ம? எத்திகாஃப். அவன் பள்ளியில் தங்குது எல்லான்னு செய்கிறான். இந்த வசனத்துக்கு இன்னொரு வசனம் சொல்லி காட்டுறான். பள்ளியில் தங்குவாங்க, இந்த பள்ளியில் தொழுவாங்க, அதாவது ருக்கில் நிற்பாங்க, சஜ்ஜாவில் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவதற்காக இந்த பள்ளியை என்ன செய்ய, சுத்தப்படுத்தி வைங்க அப்படின்னு சொன்னான் அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், பள்ளியை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்க, நறுமணங்கமாக வைத்திருங்க. இது நீங்கள் பள்ளிக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒன்றுக்கு கடமை இருக்குது. பள்ளிக்கு நாம் செய்யக்கூடிய கடமை என்னது? பள்ளியை சுத்தமாக வச்சுருக்கணும், நறுமணங்கமாக வச்சுருக்கணும். பள்ளியை அப்படி வைக்கிறது ஒரு மூமின் மேலே என்ன இருக்குது? பள்ளிக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், கருத்தில் உள்ளவணும். பள்ளியில் எந்த விதமான ஒரு, அதாவது நீங்கள் கெட்டவாட வரணும் அவசியம் இல்லை. நீ மழை பெஞ்சு புழுங்கி வீசினாலே வீசத்தான் செய்யும். எல்லோரும் வேக்க ஊருக்கு தொழுதுட்டோம்னா அந்த இடம் வீசத்தான் செய்யும். அப்போ என்ன செய்யணும்? பள்ளி எப்போவுமே உள்ளுக்குள் நுழைஞ்சவொன்னே ராகத்தாக இருக்கணும். இதை யார்கிட்ட சொல்கிறான்? அல்லா முதல்ல இப்ராஹிம் நபிகிட்ட சொல்கிறான், இஸ்மாயில் நபிகிட்ட சொல்கிறான். அப்புறம் அல்லாஹ்வோட தூதர் அவங்க அப்படி செய்கிறாங்க. பள்ளியை எல்லாருமே அப்படி செய்ய சொல்கிறாங்க. அவன் பள்ளி விஷயத்தில் யார் இதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? தனி கூலியை கொடுப்பான். அதோடு மட்டும் இல்லாமல் பள்ளியை வந்து எந்த விதமான உலக ஆதாயத்துக்கு இல்லாமல் யார் வந்து பள்ளியை நிர்வாகம் பண்ணுறாங்களோ, பரிபாலனம் பண்ணுறாங்களோ, பள்ளியை அழகுபடுத்தி அழகு பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தனி அந்தஸ்து உண்டு. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பள்ளியை வந்து கூட்டுறார் ஒரு ஆள். நாங்கள் நம்ம பள்ளியில் தூத்து மாப்பு போடுறதுக்கு நிற்க ஒரு ரொம்ப வயசான ஆள், நல்ல வயசான, எப்படி பார்த்தாலும் 80 வயசுக்கு மேலே இருக்கும். நல்ல தொழுகையாளி, நல்ல பெரிய தடைச்சி. அவர் வந்து என்கிட்ட அந்த இதை வாரியில் என்கிட்ட வந்து பிடுங்கினார். என்ன நட்டோன்னே, எனக்கும் இந்த நன்மை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு தாங்களேன். கேட்க அழகு பாருங்கள். ஒரு செய்தி தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். என்ன கேட்குறாரு? எனக்கு நன்மைக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நீங்கள் டெய்லி செய்கிறீங்களா, எனக்கு நீங்கள் இதை தாங்கன்னு கேட்காரு. நான் சொன்னி வயசுக்கு மூத்தாள், எப்போ நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்களோ எல்லாம் உங்களுக்கு நன்மை தந்துடுவான். அந்த ஸ்டூடில் ஒரு வாரம் உட்காருங்க சொல்லிட்டு என்ன செய்கிறேன், நான் அவருக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, அவருக்கு அந்த ஆல்ரெடி அவர் அந்த கேட்ட விதமே அவர் செஞ்சுட்டார், முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சிலர் இருப்பான், இந்த பக்கம் தூத்தோம்னா அந்த பக்கம் போய் நிற்பான், பிறங்கை கட்டிக்கிட்டு இங்கே தூக்கம் இந்த பக்கம். இவெல்லாம் யார் தெரியுமில்ல? சம்பளம் கொடுத்தா கூட்டுவான். நன்மைனா யாருக்கு வேணும்? நன்மையை கொண்டு நான் வீட்டில் மீன் வாங்க முடியுமா? நன்மைக்கு கடையில் கறி தருவானா? காசுக்கு தான் கறி தருவான்னு விளக்கி வச்சுருக்கிறான். அவன் கறியாக போனவன், அவனுக்கு தெரியலை, இப்படி தான் செய்வான். அப்போ விவரம் தெரிந்த வரவங்களுக்கு தான் தெரியும் பள்ளியை சுத்தப்படுத்துவது எது இபாதத், அல்லாஹ்விடத்தில் நன்மைக்குரியது. பள்ளியில் பாங்கு சொல்கிறது. அல்லாஹ் சொல்லலாம், மறுமையில் சில பேர் தனியாக வருவாங்க. யார் தெரியுமா? கழுத்து நீண்டவர்களாக, முகம் ஒளிர்ந்தவர்களாக வருவாங்க. யார் தெரியுமா இவங்க? அல்லாஹ்வோட பள்ளியில் பாங்க நல்ல நீட்டி ராகமாக அழகாக அவங்க லயிச்சு சொன்னவங்க, சம்பளத்துக்கு சொன்னவங்க இல்லை. அதான் விஷயம். சிலவர் தொலை வைப்பாங்க, சம்பளத்துக்கு தொலை வைப்பாங்க. எப்படி தெரியுமா? எல்லா நம்ம பள்ளியில் அங்கே நடக்குங்க. ஒப்பிக்கிற இடம் அது. மனநத்தை ஒப்பிக்க இடமாக மிஹ்ராப் இருக்கக்கூடாது. மிஹ்ராப் எப்படி இருக்கக்கூடாது? தெரிஞ்சது ஒப்பிக்க இடமாக இருக்கக்கூடாது. நேற்று நான் இரவு தொழுக அங்கே ஏற்பாடு தொழுதேன். மாஷா அல்லா, இந்த வயசு தான் இருக்கும். தொலை வச்சான், அப்படியே லகிச்சிட்டான். அப்படியே அவ்வளோ அழகு தொலை வச்சது. இன்னும் தொலை வைக்க இன்னும் தூரம் கரெக்டாக ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. 8 ரக்காயத்துக்கு. ஐயா அதுக்குள்ளே முடிச்சிட்டான் அப்படின்னு. இங்கே சில இடங்களில் 35 நிமிஷத்தில் முடிச்சிடுவாங்க. எப்பா எவ்வளோ நேரமான நெஞ்சு வலிக்கு சத்தம் கேட்கும். ஏதோ இந்த பப்ஸு திங்க மாதிரி, முறுக்கு திங்க மாதிரி. இவ்வளோ என்ன காரணம் சொன்னால், ஓதுறவங்க அது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நினைத்து பொருள் அறிந்து அந்த வார்த்தையினுடைய எழுத்துக்களை நல்ல மனசில் ஆக்கி லகிச்சு யார் ஓதுறாங்களோ அவங்கள பின்னால் தொழும்போது நமக்கு அவ்வளோ சுகமாக இருக்கும், அவ்வளோ சுகமாக இருக்கும். அது நேரத்தை நான் அப்படியே உணர்ந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அம்மா தெங்காச்சிலே பசங்க 2-3 பசங்களை போட்டிருக்காங்க. இவ்வளோ மாஷா அல்லாஹ் தொலை நின்னோம்னு சொன்னால் நம்மளை மறந்துடுவோம். இப்போ தான் நின்ன மாதிரி இருக்கும். டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் நேரம். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படி அதே ப்ரொசஸில் இருப்போம். இதுதான் அந்த அவங்களோட தொழுகையினுடைய மெத்தடு. இப்போ அப்போ தொழுகை வைக்கிறது எப்படி தான் வைக்கணும்? என் ரப்பு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான், இதுக்கு என்ன இருக்குது, இவங்க சம்பளம் தராங்களா இல்லையா, என் ரப்பு என்ன செய்வான் எனக்கு
கூலி தருவான். அப்போ அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கும் தனி மரியாதையும் தனி தரஜாவும் உண்டு அல்லாஹ்விடத்தில். அதனால தான் அல்லாஹ் அதுதான் சொல்லுதான், சுஜூத் செய்கிறவங்க பள்ளியில் தங்க இருக்கக்கூடியவங்க, ருக்கு செய்யக்கூடியவங்க. இன்னும் அல்லாஹ் சொல்லுதான் இப்ராஹிம் போய்ட்டு தாபியன்கள், அதாவது தவாப்பு செய்யக்கூடியவர்கள், இந்த கௌபாவை யாரெல்லாம் வலம் வருவார்களோ அவர்களும் இந்த பள்ளியில் இருப்பாங்க. ஆகையால் பள்ளியை நீங்கள் என்ன செய்ய சுத்தப்படுத்துவீங்கன்னு சொல்லி கௌபத்துல்லாவை பற்றி இஸ்மாயில் நபிகிட்டையும் அவர் தந்தையரான இப்ராஹிம் நபிகிட்ட எல்லாம் என்ன செய்தான் வாக்குறுதி வாங்கக்கூடிய இந்த செய்தியும் பார்க்குறோம். அப்போ இந்த பண்புகள் நம்மகிட்ட வரணும். என்ன பண்புகள்? பள்ளிக்குள்ளே என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை நம்ம என்ன செய்யணும், ஈடுபாடோடு செய்யணும். அதான் செய்துக்கு ஆளுகன்னு செய்யக்கூடாது. பசங்கள்லாம் அங்கே இருக்காங்க, பக்தி நேரத்தில் பாங்குடைய நேரம் வந்துச்சு என்ன செய்யணும், ஓடியாந்து யார் பாங்கு சொல்கிறீங்களோ உங்களுக்கு நன்மை. உங்கள்கிட்ட அந்த பண்பு இருக்கா? ஒரு ஆள் சொல்லுவார், நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கே எல்லோரும் பசங்களில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பேர் இந்த மாதிரி இருக்கியா? நீ மற்ற பக்தெல்லாம் விடுங்க, நான் டியூஷன் போயிட்டேன், பயங்கரமாக எழுதி மணிக்கட்டுலாம் உடஞ்சி போய் தான் மாவு கட்டு போட்டிருக்கேன், பென்சிலை தூக்க முடியல வலிக்கு, விரல் குளிச்சு சொல்லுங்கள். ஃபஜரில் என்ன சரியா தொழிலாளிகள் இப்போ ஃபஜருக்கு ஓடி வந்து பசங்களில் யாராவது நாங்கள் சொல்கிறோம் பாங்கன்னு சொல்லி வரையலா வந்தியன்னா நீங்கள் உயிரோடு இருக்கியா மார்க்கத்தில்? இல்லைன்னா மார்க்கத்தில் எப்படி இருக்கிறியா? கோமாவில் இருக்கிறியா? உயிர் இருக்கும் ஆனால் என்ன இருக்காது, ஒரு பிரயோஜனம் இருக்காது. கடை தூங்கிட்டு என்ன பிரயோஜனம்? எழுந்திருக்க முடியாதா? ஒரு வயசான ஒரு மனிதர் பள்ளிக்கு வந்து நேரத்தோடு எழுந்ததுக்கு முன்னால் வாலிபர் உங்களால் ஏன் வர முடியலை பள்ளிக்கு, சிறுவரால் ஏன் வர முடியலை? வந்து அப்போ ஆளுக்கு ஒரு நாள் பாங்கு சொல்லுவோம் ஃபஜரில். அப்படி சொல்லிவிட்டு பாங்கு சொல்லிவிட்டு 2 ரக்காய் தொழுதுட்டு இக்காமத் சொல்றதுக்குள்ளேயும் கொஞ்சம் நேரம் இந்த குரானை காலையில் ஓதுனா அந்த நேரம் யார் வரக்கூடிய நேரம்? கொஸ்டினில் வந்துச்சா? எந்த தொழுகை நேரம்? வானவர் வரக்கூடிய நேரம், ஃபஜருடைய நேரம். அப்போ அவங்க வரும்பொழுது நீங்கள் எங்கள் குரானை ஓதிக்கிட்டு பாங்கு சொன்னவர்களாக அல்லாவோட பள்ளியில் உட்காந்துன்னு சொன்னால் உன் குடும்பமே ஒரு பட்டுமாப்பா, முசுபத்தே வராது. ஏன் அந்த ஆசை இல்லை? இதெல்லாம் அனுபவிக்க இல்லையா? நீ ரோட்டில் உட்காரவும், கண்ட கேம் விளாடவும், ஊருக்கதை பேசவும், ஆபாசமாக அசிங்கமாக ஒருத்தர் பட்டப்பேர் வச்சு கூப்பிடவும் இதில் இருக்க அக்கறை. பள்ளிக்கு வந்து அல்லாவுக்கு நான் நல்ல அடியாரம் நடப்பேன், என் குடும்பம் இதனால் அல்லாவுடைய அருளுக்குரியதாக மாறும், பாதுகாப்படைய அக்கறை உங்கள்கிட்ட ஏன் இல்லை? வரணுமா இல்லையா? இது வந்தால் அந்த இடத்துக்கு வருவீங்க, மூமின்க இடத்துக்கு வருவீங்க. அதனால மூமினுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கேட்டகரின்னு சொல்லி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சும்மா தான் கொஞ்சம் 12 எழுதியிருக்கிற பண்புகளா, இன்னும் நிறைய ஏராளமான பண்புகள் இருக்குது. இவை எல்லாம் நம்மகிட்ட என்ன செய்யணும், கொஞ்சம் நல்லா விளங்கிடுங்க. கொஞ்சம் கூட இருக்கலாம், கொஞ்சம் குறையாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இருக்கணும். இப்போ திக்ரு செய்யணும், ரைட்டு. திக்ரு கொஞ்சம் கூட செய்யலாம், குறையாக செய்யலாம். திக்ரே செய்யலைன்னா அந்த கேட்டகரிக்கு எப்படி வருவோம்? அப்படித்தான் எல்லா விஷயமே. அப்போ எப்போ நீங்கள் வந்து குறையாக செய்தாலும் நான் உள்ளே வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்போ காலப்போக்கில் எப்படியா இருவீங்க? அதிகமாக அல்லாவின் அருளுக்குரியவர்களாக அல்லாஹ் நினைவுக்குரிய இடத்துக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த பண்புகள்லாம் நம்மகிட்ட வந்தாச்சுன்னு சொன்னால் நாம் எப்படி ஆயிடுவோம்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆயிடுவோம். அவர்களுக்குத்தான் என்ன இல்லை, எந்த விதமான துக்கமும் இல்லை. அந்த ஒரு வசனத்தை நான் படிச்சுட்டே என்ன செய்வோம், ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்துடுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன தெரியலைன்னா எப்படி செய்யணும்னு நமக்கு என்ன தெரியலை. ஆகையால் இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் பசங்க, வாலிப பசங்க, சிறு பசங்களாம் என்ன செய்யுங்க, நீங்கள் கண்டிப்பான முறையில் அல்லாஹ்வுடைய பாதையில் வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். இதுதான் அல்லாஹ்வுடைய பாதை வழியை. நீங்கள் 4 மாதம் சட்டிப்பட்டிலாம் தூக்கிக்கிட்டு கடை அடைச்சி போட்டு லீவ் போட்டுட்டு இந்த தப்லீக் ஜமாத்தில் போவாங்க, அப்படி போகணும் அவசியம்லாம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வோட பாதையில் இருக்கணும். அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம அல்லாஹ்வோட பாதையில் இருக்கும் பொழுது தான் நாம் என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக மாற முடியும். ஆகையால் இனி வரும் காலங்களில் நாம் வந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக இருக்குமானா அல்லாஹ் எதுலாம் நமக்கு என்ன வச்சுருக்கிறான், நன்மை வச்சுருக்கிறானோ அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக செய்யக்கூடிய மக்களாக மாறணும். அப்போது நல்ல ஒரு ஒரு வசனம் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த வசனம் மட்டும் உங்களுக்கு கிடச்சிடும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஆ 41வது அத்தியாயம்
41 அத்தியாயத்தில் 30வது வசனம். இது என்ன அப்படி சொன்னால், பொதுவாக இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலுல் அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வ அப்சிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். அருமையான வசனம். 41:30. யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று, எங்களுடைய ரப்பு அல்லாஹுதான் என்று கூறி அதில் இஸ்திகாமத்தோடு உறுதியோடு இருக்கின்றார்களோ அவரிடத்தில் வானவர்கள் தனஸ்ஸிலுல் மலாயிகா, அவரிடத்தில் வானவர்கள் இறங்கி என்ன சொல்லுவாங்க, நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விட்டீர்கள், உங்களுக்கு எந்த விதமான கவலையும் வேண்டாம், உங்களுக்கு எந்த விதமான துக்கமும் வேண்டாம் என்று வானவர்கள் நமக்கு சுபச்செய்தி சொல்லக்கூடிய அந்த தகுதியை நம்ம அடைஞ்சிருவோம். அந்த தகுதியை நம்ம அடைஞ்சிருவோம். சொல்லுது யார்? அல்லாஹ் சொல்லித்தாரான். நகுனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வல் ஆஹிரா. இந்த மாதிரி மக்களுக்கு நாங்கள் உற்ற நேசர்களாக இந்த உலகத்தில் இருப்போம், மறுமையில் இருப்போம் என்று அந்த வானவர்களுக்கு அவங்க பேசுவாங்க, உறுதி அளிப்பார்கள், அவர்களுக்கு உற்சாகம் அளிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசிக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம், மேலும் சொர்க்கத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது, அதில் நீங்கள் விரும்புவதெல்லாம் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நற்செய்தியை வானவர்கள் சொல்வார்கள். அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மூமின்களுடைய இடத்திற்கு நாம் நகர வேண்டும். முஸ்லீம்களாக இருந்து கொண்டு ஒரு பெரிய லெவலில் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு கூலியை பெறுவதற்காக எந்த விதமான பணியும் செய்யாத ஒரு சாதாரண மனிதராக இருந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் மிகப்பெரிய நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு நாள்தோறும் இருக்கிறது. இன்றைக்கி விலகி கிடக்குது, நாள்தோறும் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு மணி நேரம் தான் இருக்கும். அவன் இறுதியாக ஒரு செயலை செய்து என்ன செஞ்சிருவான், நரகத்துக்குரியவனாகி விடுவான். ஒரு மனிதனுக்கும் நரகத்திற்கும் ஒரு மணம் தான் இருக்கும், அவன் இறுதியாக ஒரு நற்செயல் செய்து சொர்க்கத்துக்குரியவனாக ஆகிவிடுவான். அப்போ என்ன விஷயம் சொன்னால், இறுதி நிலையில் நாம் யார் என்பதை அல்லாஹ்விடத்தில் நிரூபிக்க வேண்டும். நமக்கு என்றைக்கு இறுதி நிலை? டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியுமா? அப்போ ஒவ்வொரு நாளும் என்னது நமக்கு இறுதி நாள் தான். நாளைக்கு சூரியன் உதிக்கும், நாம் இருந்தால் நமக்கு, இல்லைன்னா போச்சு. மயக்க போட்டு அறிவிப்பு செஞ்சு நினச்சிடுவாங்க, அன்னாரு ஜனாசா இப்படி அடக்கும் அப்படி அடக்கும், இந்த நேரத்தில் அடக்கும். இது வழக்கமாக உள்ள ரெசல்யூஷன் முடிஞ்சு வச்சு. இப்போ கூடுதலாக நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டால் போடுவாங்க, கண்ணீர் அஞ்செல்லாம் செலுத்துவோம். போஸ்ட் அடிக்கலை, அரசியல்வாதி போஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான், இஸ்லாம் தெரியாத முஸ்லீம்களும் போஸ்ட் அடிக்கான். அது இஸ்லாம் தெரிஞ்சவங்க நிச்சயம் குறைஞ்சபட்சம் மினியேச்சர் என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ போடுவோம், இன்னால் சொல்லிட்டு செய்வோம். 1 2 3 100 எண்ணதுக்குள்ளே மறந்துடுவோம், முடிஞ்சு வச்சு. இவ்வளோ தான் உலகம். உள்ளூர் வாசிகள் 2 நாளைக்கு பேசுவாங்க, நல்ல மனுஷன், டெய்லி தொழுதுகிட்டு இருந்தா, டெய்லி நான் காலையிலேருந்து இப்போ இப்படி தான் போயிட்டார். இது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய கமெண்ட்ஸ். ஆகையால் இனி வரும் காலங்களில் நாம் சாதாரண மனிதர்களாக இல்லாமல் சாதனைக்குரியவர்களாக மாற வேண்டும். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களை உருவாக்குனாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம், சஹாபாக்கள் பேர சொல்லும்போது ஒரு ஆற்றல் நமக்கு ஆடுது உடம்பு, அவரோட தியாகம், அவரோட உழைத்தூமை, அவருடைய உயர்ந்த நிலை, இதையெல்லாம் நமக்கு என்ன செய்யுது, நமக்கு ஒரு முன்மாதிரியான பாடமாக இருக்கிறது. ஆகையால் இனி வரும் காலங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல நாம் எந்த இடத்துல இருக்கோம், மூமினுக்கு இடத்துக்கு வந்துட்டோமான்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான் இது. மூமினோட இடத்துக்கு நம்ம வந்துட்டோமான்னு பார்க்கறதுக்கு தான் இது. எந்த இடத்துலையும் ட்ராப் ஆகி நம்ம இங்கே வந்துடக்கூடாது. ஆகையால் இதை நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்த விட்டு நகராமல் பின்னோக்கி வராமல் முன்னோக்கி மரணத்தை நோக்கி போகும்போது எப்படி தான் போகணும், நம்ம மூமினாகத்தான் செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நாம் இங்கு பார்த்தோமோ, எதை நாம் இங்கு கேட்டோமோ, பகிர்ந்து கொண்டோமோ, அதன்படி நல்ல முறையில் வாழ்க்கை அமைத்துக்கொள்ள முயற்சி செய்யக்கூடிய சிறந்த மூமின்கள் உள்ளவராக நம்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கிடுவானா என்று பிரார்த்தனை நிறைவு செய்கின்றேன். இது சம்பந்தமாக கேள்வி கேளுங்க.